வாங்க வாங்க. அந்த பெட்டியில் துணி போட்டாச்சா? பாடியை தூக்கி அப்படியே பெட்டியில் வைங்க. தூங்க. திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வானிலும் பூமியிலும் மேலான வேளாண் பாராளும் ஜாவரையும் கிரகித்து திருநாமமது வேளாண் பாராளும் ஜாவரையும் கிரகித்து வெற்றியாரினில் வந்த நாமமது பாவத்திலே நாளும் பாவியை மீட்டு பாரினில் வந்த நாமமது பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. தடை முற்றும் அகற்றிடும் நாமமது. தடை இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். வழி விடுங்க. ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி தகப்பனே. ஜீவனுள்ள தேவனே ஸ்தோத்திரம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாமல் எங்களோடு எப்பொழுதும் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறபடியா ஸ்தோத்திரம் அப்பா. இந்த அடக்க ஆராதனையிலும் அப்பா, இந்த பரிசுத்தவான்களையும் அப்பா, இந்த அடக்க ஆராதனைக்கு வந்திருக்க ஒவ்வொருவரையும் தகப்பனே அப்பா உணர்வுள்ளவர்களை மாற்றினேரே ஸ்தோத்திரம். கேட்ட சத்தியத்தின்படி நாங்கள் வாழ திருப்பி செய்யுங்க. இந்த மரணத்திற்கு பின்பு ஒரு வாழ்க்கை அப்பா உங்களுடைய அதிசயங்கள் நடக்கிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம். நாங்கள் கேட்டு இருக்கிறோம் அப்பா. இந்த சத்தியத்தின்படி வந்திருக்கிற ஒவ்வொருவரும் வாழ்ந்து அப்பா அந்த நித்திய பரலோக ராஜ்யத்திற்கு பங்குள்ள பிள்ளைகளாய் மாற தகப்பனே என்று அப்பா எங்களை இந்த சத்தியத்தை கேட்டு கிருபை செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். கேட்ட சத்தியம் ஒவ்வொருவருடைய ஆத்மாவிலும் ஊடுருவி பாய கிருபை செய்யுங்க. எங்கள் அனைவரும் ஒரு கூட்ட ஜனமாய் உன்னை நித்தியத்தில் சேர்க்க கிருபை செய்யுங்க. இந்த ஐயா உடைய இழைப்பாதி கொண்டிருக்க ஸ்தோத்திரம். இப்பொழுது இந்த சரியத்தை அடக்கமான வந்திருக்க ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் தேவரை ஆசீர்வதிக்குமா ஜெபிக்கிறோம். இம்மட்டும் நடத்தின தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இனிமேலும் அப்ப நடத்த போற கீழ்காய் ஸ்தோத்திரம். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இந்த இயேசு கிறிஸ்துவ மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். இப்பொழுது செங்கோட்டில ஊழியம் செய்றதா சோதரம். மரணம் எல்லாருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எல்லாரும் மறித்து தான் இருக்கணும். ஆனால் வேதம் சொல்லுகிறது நம்ம பொறுத்த வரைக்கும் இது மரணம் அல்ல, இது பிரிவு, இது நித்திரை என்று சொல்லுகிறது. ஆனால் இதில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது எல்லாரும் மறிக்கிறது நிச்சயம்தான். ஆனால் ரட்சிக்கப்படாதவங்களுடைய மரணம் வித்தியாசமாக இருக்கும், ரட்சிக்கப்பட்டவர்களுடைய மரணம் வித்தியாசமாக இருக்கும். அதை விட ஒரு படி மேலே போய் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய ஊழியத்திற்காக பிரயாசப்படுகிறவருடைய மரணம் அதிலும் வித்தியாசமாக இருக்கும். அதை விட கர்த்தருடைய ஊழியத்திற்காக தன்னுடைய குடும்பத்தை ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய ஊழியத்திற்கு தன்னுடைய பிள்ளைகளை அர்ப்பணித்து
கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு பெற்றோர்கள் அனுமதித்து இருக்கிற அவர்களுடைய மரணம் அதிலும் மேன்மையாக இருக்கும். ஏன்னா பிதா அப்படித்தான் கனம் பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆனாலும் இந்த தகப்பனார் தன்னுடைய பிள்ளைகளை முழு குடும்பத்தையும் கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை செய்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு முழுமையாக அர்ப்பணித்திருக்கிறார்கள். நான் அப்படித்தான் நான் யோசிக்கிறேன். அவருடைய இளைப்பாறுதலுக்குள்ளாய் பிரவேசிக்கிற பொழுது அவரை வரவேற்பதற்காக வந்தவர்கள் எவ்வளவு சந்தோஷமாய் இருந்திருப்பார்கள் என்று நான் என்னுடைய சிந்தையிலே நான் பேசுகிற பொழுதெல்லாம் யோசித்துக் கொண்டிருந்தேன். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிறது என்னவென்றால், கர்த்தருக்கென்று நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம், அது மாத்திரம் அல்ல, கர்த்தருக்கென்று ரட்சிக்கப்பட்டதற்கு பிறகு அநேக படிகள் இருக்கிறது, அநேக ஊழியங்கள் இருக்கிறது, அநேக காரியங்கள் இருக்கிறது. அதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு இன்னைக்கு அநேக ஆத்துமாக்கள், அநேக ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை கர்த்தர் பக்கமாய் திருப்புவதற்கு நம்மை அர்ப்பணிக்கிற பொழுது, அப்படிப்பட்ட குடும்பங்களிலே அப்படிப்பட்ட ஆத்துமாக்கள் மரிக்கிற பொழுது தேவன் இன்னும் பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்படியா இந்த தகப்பனார் தன்னுடைய பிள்ளைகளை கர்த்தருடைய ஊழியத்திற்கு கொடுத்திருக்கிறார். இவருடைய மரணத்தை பரலோகம் அங்கீகரித்திருக்கிறது. மரணம் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. ஆமென். ஜெபிக்கலாம். சோத்திரம். நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த அடக்க ஆராதனையை உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்பா. இந்த தகப்பனாருடைய இந்த மரணத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற பிள்ளைகள், உறவினர்கள், நண்பர்கள், இவர்கள் எல்லாரையும் உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களுக்குள்ளாய் ஒரு ஆறுதல் உண்டாகும்படி செய்வீராக. இது வரைக்கும் இந்த தகப்பனார் இந்த குடும்பத்தில் இருந்து எப்படியெல்லாம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு அந்த குடும்பத்தின் தலைவராய் இருந்து எப்படியெல்லாம் பிரயாசப்பட்டாரோ, அதே போல நீர் அந்த குடும்பத்திற்கு தலைவராய் இருந்து அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நடத்துவதற்கு நீர் பிரயாசப்பட்டு ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு ஏற்ற ஆண்டவரே அநேக ராஜ்யங்களை இந்த பூமியில ஸ்தாபிக்க கர்த்தர் நீர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிங்க. இந்த தகப்பனாருடைய அடக்க ஆராதனைக்கு பிறகு அநேக குடும்பங்கள் ரட்சிக்கப்பட கர்த்தர் நீர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த சாட்சி அநேகர் கேட்டிருக்கிறார்கள். அநேகருடைய வாழ்க்கையில அது கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சரீரத்தை நாங்கள் மறைவு செய்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து அந்த குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. இப்போதும் யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 28, 29 இந்த வசனங்களை நாம் வாசித்து அடக்கம் பண்ண போகிறோம். இந்த வசனத்தை வாசிங்கள். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும், தீமை செய்கிறவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். அல்லேலூயா. இதை குறித்து ஆச்சரியப்பட வேண்டாம். எப்படி செத்தவங்க எப்படி கர்த்தருடைய சத்தத்தை கேட்பார்கள், செத்தவர்கள் எப்படி உயிரோடு எழும்புவார்கள் என்று நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில், புத்தியீனமான மனுஷனே, நீ விதைக்கிற விதையை, அது வெறு விதையை விதைக்கிறாய், அந்த விதை செத்தால் ஒழிய வேறொரு மேனியோடு வராது. மனுஷன் செத்ததுக்கு பிறகுதான் ஆண்டவர் வேறொரு மேனியோடு கர்த்தர் கொண்டு வர போகிறார். இந்த சரீரம் இப்ப நமக்கு இருக்கிற சரீரம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட சரீரம், இது மண்ணுக்கே போகுது. ஆண்டவர் உயிர் தழும் போது தூதருடைய சரீரத்தை போல நம்மை கர்த்தர் மாற்ற போகிறார். நாம் விதைக்கும் போது வெறும் விதையை விதைக்கிறோம், அந்த விதை சேர்த்து வேறொரு மேனியோடு வருதா இல்லையா? இது போல இயேசு வரும்போது உயிர் தெழுந்து வேறொரு சரீரத்தோடு நம்ம வரப்போகிறோம். ஆகவே இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட
வேண்டாம். எப்படி உயிர்த்தெழுவாக, எப்படி ஆண்டுடைய செத்தவங்க ஆண்டுடைய சத்தத்தை கேட்பார்கள் என்று ஆச்சரியப்பட வேண்டாம். ஸ்தோத்திர எல்லாரும் ஆண்டுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வருகிறது. ஆகவே நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையவும், தீமை செய்தவர்கள் ஆகவே நேர்மையா நடங்க, தீமை செய்யாதீங்க, சண்டை போடாதீங்க, குடிக்காதீங்க, தப்பு பண்ணாதீங்க. ரகசிய பாவம் தான் இதோட விட்டுங்க. நமக்கு ஒரு நாள் மரணம் இருக்கு, நம்ம பரலோகம் போகணும். அது ரொம்ப முக்கியம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தனமே நடத்துவாராக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். யாராவது இப்போது ஊழியக்காரங்கள் வந்திருந்தா, ஆண்டவரே இந்த அடக்க ஆராதனையை கர்த்தர் கிருபையாய் நடத்தினி, மகிமையாய் நடத்தினி. ஆண்டவரே எல்லாருக்கும் இப்படி ஒரு மரணம் இருக்கிறது என்பதை அறிந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், அதை நிச்சயப்படுத்தி கொண்டு மரணத்துக்கு முன்பாக பரிசுத்தமாய் வாழ கர்த்தர் எல்லாருக்கும் அனுக்கிரகம் பண்ணும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். குடும்பத்தாரை ஆறுதல் படுத்தும். ஆண்டவரே எல்லாரையும் ரட்சியும். இந்த வசனத்தை கேட்டு எல்லாரும் மனம் திரும்ப கர்த்தர் கிரியை செய்யும். பிரேத கல்லறையில் உள்ள எல்லாரும் ஆண்டுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். இயேசு வரும்போது இந்த இடத்துல பிறச்சவங்க எல்லாரும் ஆண்டுடைய சத்தத்தை கேட்டு எழும்ப போகிறார்கள். ஆண்டவரே அந்த நிச்சயம் எல்லாருக்கும் உண்டாகட்டும். கிறிஸ்தவர்களுக்குத்தான் மரித்தாலும் ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு. நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று சொன்னேன். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொன்னவரே, நீரே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறதுக்கு ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் இந்த நம்பிக்கை வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இப்போது வந்து ஸ்தோத்திரம் இல்லை இறக்க உள்ள வச்சு இப்போது ஸ்தோத்திரம். மூடிங்க, மூடிட்டு போடுங்க. அண்ணே மூஞ்சியை மூடி மூஞ்சியை மூடுங்கப்பா. நல்லா வேடியை போட்டு மூடிடுங்க. இன்னி போடுங்க. அவரை வெளியே கொண்டு அவரை வெளியே எடுங்க. நாலு பக்கத்துலையும் போடுங்க. நாலு சைடில் போடுங்க. சைடில் சுற்றி போட்டு சைடில் கொடுத்துருவாங்க. அங்கிட்டு ரெண்டு ஆணி இருக்கு. பிதாவே, சர்வ வல்லமில்ல தேவனே, மனிதனை பூமியின் மண்ணினால அவனை உண்டாக்கி அவனுடைய நாசியில உமது ஆவியை ஊதினி. மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். மனுஷன் குரங்கிலிருந்து வரவில்லை. மனிதனை பூமியின் மண்ணினால நீர் உண்டாக்கி அவருடைய நாசியில நீ ஊதின போது மனிதன் ஜீவ ஆத்மாவானான். மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லது அல்ல என்று சொல்லி அவனுக்கு ஏற்ற துணையை மனிதனுடைய ஆதாமிலே லாவிலிருந்து எடுத்து மனுஷியாக கொடுத்து, அருமையான இந்த இருதயராஜ் ஐயாவுக்கு நல்ல ஒரு மனைவியை கொடுத்து, நல்ல பிள்ளைகளை கொடுத்து, ஆண்டவரே முழு குடும்பமும் இறைவனுக்குள்ள வருவதற்கு, கிறிஸ்துவுக்குள்ள வாழ்வதற்கு ஆண்டவரே நீ அனுக்கிரகம் பண்ணதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல தொழிலை கொடுத்து, நல்ல குடும்பத்தை கொடுத்து, நல்ல பிள்ளைகளை கொடுத்து உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் அப்பா. இந்த பூமியில வாழ்ந்த போது அவர் நேர்மையாய் நடந்து, சத்தியத்தின்படி நடந்து, மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஞானஸ்தானம் எடுத்து
பரிசுத்தாவியை பெற்று ஆண்டவரே அவரை சபையிலே தேவனை ஆராதிக்க நீ கிருபை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நேற்றைய தினத்திலே அந்த மகனை நீ என்னுடைய சமூகத்துக்கு வா மகனே, என் இளைப்பாறுதலுக்குள்ளே வா மகனே என்று சொல்லி அவருடைய ஆத்மாவை நீ உடைய சமூகத்திலே அந்த இளைப்பாறுதலுக்குள்ள எடுத்துக்கொண்டதுக்காக கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம். இப்போது இந்த வேளையிலே அவர் விட்டு சென்றதான அவருடைய சரீரத்தை நாங்கள் இந்த காலை 8 மணியிலிருந்து இதுவரைக்கும் அவருடைய அடக்காராதனையிலே நல்ல தேவனை பாட துதிக்க ஆராதிக்க நம்முடைய வார்த்தைகளை நாங்கள் ஆண்டவரே பிரசங்கம் பண்ண நீ கிருபை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். எல்லா மக்களும் அமைதியோடு கேட்டார்கள். இந்த கேட்ட வசனத்தின்படி எல்லாருடைய வாழ்க்கையும் அஸ்திவாரம் போட்டு கட்டப்பட, எல்லாரும் ரட்சிக்கப்பட, எல்லாரும் மீட்கப்பட, எல்லாரும் அந்த பரலோராட்சியம் வருவதற்கு தேவனாய கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும்படியா நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே முதலே நாங்கள் கேட்ட வசனத்தின்படி ஆண்டவரே ஸ்தோத்திரம். நானே உயிர்த்தெழுதலும் நானே ஜீவனமா இருக்கிறேன் என்று சொன்னீரே. ஒரு உயிர்த்தெழுதல் எங்களுக்கு இருக்கப்பா. நாங்கள் கேட்ட வசனத்தின்படி பிரேத கல்லறையிலே இருக்கிற அனைவரும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையவும் எழுந்திருப்பார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் தீமை செய்தவர்களாய் ஆண்டவரே அந்த நித்திய தண்டனைக்கு போகாதபடி நாங்கள் நன்மை செய்து ஆண்டவரே உடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து இங்கே இருக்கிற எல்லாரும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 38வது வசனத்தின்படி ஒவ்வொருவரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்று இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவியை பெற்று சத்தியத்தை ஆண்டவரை கை கொண்டு உண்மை ஆவியோடு உண்மையோடு தேவனை ஆராதித்து ஆண்டவரே பரிசுத்தவான்களுடைய மரணமா இருக்கணும்ப்பா. மனுஷன் பாவத்தோடு பிறந்து பாவத்திலே வாழ்ந்து பாவத்திலே செத்து ஒருவரும் பாதாளம் போய்விடக் கூடாதப்பா. எல்லா மனுஷனும் மீட்கப்படணும், எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படணும். இந்த ஐயாவை நீ ரட்சித்து ஆண்டவரே குடும்பமாக நீ மீட்டுக் கொண்டதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இப்போதும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். உடைய வார்த்தையின்படி நாங்கள் இந்த சரீரத்தை மறைவு செய்கிறோம். இயேசு கிறிஸ்து நீ இந்த பூமிக்கு வரும்போது ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கிறிஸ்துக்குள்ள மரித்தவர்கள் முதலாவது உயிரோடு எழும்ப போகிறார்கள். கிறிஸ்துக்குள்ள மரித்தவர்கள் முதலாவது எழும்ப போகிறார். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபமாவோம் என்கிற நம்பிக்கையோடு இப்போது இந்த சரீரத்தை பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்திலே மண்ணுக்கு மண்ணாகவும் புழுதிக்கு புழுதியாகவும் சாம்பலுக்கு சாம்பலாகவும் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மீண்டு வரப்போகிறேன். நீ வரும்போது இந்த சரீரம் உயிர்த்தெழ போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த நம்பிக்கையோடு மறைவு செய்கிறோம். எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை உண்டாகட்டும். எல்லாருக்கும் மரணம் இருக்கு. எல்லாரும் மரித்தாலும் இயேசு வரும்போது உயிரோடு எழும்ப போகிறேங்கிற நம்பிக்கையோடு பரிசுத்தமாக வாழ, சத்தியத்தின்படி வாழ ஆண்டவரே மனம் திரும்ப எல்லாருக்கும் அனுக்கிரகம் பண்ணும். இம்மட்டும் இந்த அடக்காரதனை கர்த்தர் பொறுப்படுத்த ஆசீர்வதித்ததுக்காக ஸ்தோத்திரம். என்னுடைய பிள்ளைகள் குடும்பத்தார் எல்லாரையும் ஆறுதல் படுத்தும். ஆண்டவரே சொந்த பந்தம் எல்லாம் ஆறுதல் படுத்தும். எல்லாருக்கும் இந்த நம்பிக்கை வரட்டும். எல்லாருக்கும் இந்த நம்பிக்கை வரட்டும். பரிசுத்தமாக வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கிய சிநேக வழிநடத்தலும் ஆசீர்வாதம் என்றும் என்றும் சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சரி, மண்ணு போடுங்க. ஸ்தோத்திரம். நாளை காலையில் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இங்கு நிற்கிறதான உற்றார் உறவினர்கள், இந்த அடைக்காராவணிக்கு வந்திருக்கிற அனைவருக்கும் ஒரு அன்பான அறிவிப்பு. இந்த ஐயாவினுடைய மரணத்தின் நிமித்தம் பிரிவிலே, துக்கத்திலே, துயரத்திலே இருக்கிறதான இந்த குடும்பத்தாருக்கு ஒரு ஆறுதல் உண்டாகும்படியாக ஆறுதலின் ஜெபம் என்று சொல்லக்கூடிய ஸ்தோத்திர கூட்டமானது நாளை காலை 10 மணிக்கு
இந்த மாரேஸ் என்பவர் வீட்டிலே நடக்கும் இந்த ஆறுதலின் கூட்டத்திற்கு உற்றார் உறவினர்கள் மற்றுமுள்ள சபை விசுவாசிகள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த குடும்பத்தாருக்கு ஒரு மெய்யான ஆறுதலும் சமாதானம் உண்டாகும்படி நீங்கள் கலந்து கொண்டு ஜெபிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். நாளை சரியாக 10 மணிக்கு வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கொஞ்சம்